ஆஸ் ஏ டாக்டர் நீங்க கூட இருந்து பாத்துக்கிறது நல்லது. வேற ஏதாவது டவுட் இருந்தா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே? ஓகே டாக்டர். வெந்நீர் எடுத்துட்டு வரலாம் வாங்க. எப்படி இருக்கு டாக்டர்? சேம் கண்டிஷன் தான். குணமாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம். நான் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை விட நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களை எப்படி கவனிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் பூரணமா குணமடைய வாய்ப்பு இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி அம்மா உன்னை பார்க்கணும். ஐயா, பாகியலட்சுமிக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. நீங்க கொஞ்சம் பயப்படாம தைரியமா இருங்க. என்னங்க, அம்மாவை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க சீக்கிரம் குணமாயிடுவாங்க. நீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். என்னது நீங்க வாங்க போங்கன்ட்டு? நம்ம 2 பேரும் சொந்தம் ஆயிட்டோம். நீங்க என்ன கட்டிக்க போற முறமாப்பிள்ள. இது வரைக்கும் இது எதுவும் தெரியாம பழகிட்டு இருந்தோம். இனிமே என்ன பேர் சொல்லி கூப்பிடுங்க. திவ்யா, தம்பி சாப்பிட வர சொல்லுமா. வாங்க சாப்பிட போலாம். என்ன தம்பி, எல்லாரும் சாப்பிடாம காத்திருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? இந்த வீட்டுல பெரியவர் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடுறது வழக்கம். ஜீவா, என்ன தொழில் பண்றீங்க? அவர் பெரிய பிசினஸ்மேன். அமெரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியான்னு சுத்திட்டே இருப்பாரு. ஏமா, அவர்கிட்டதான் கேள்வி கேக்குறாங்க. அவரே சொல்லட்டோமே, நல்லதானே பேசுறாரு. ஏற்கனவே நாங்க 2-3 தடவை மீட் பண்ணிருக்கோம். ஏய், மீட்டிங் மட்டுமா நடந்துச்சு? பல்லான மேட்ரு. லவ்ஸ் பத்தி சொல்லு. சும்மா இருக்கே. மும்பைல இவ்வளவு நாள் தங்கிருந்தீங்களே, எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க? அது அம்மாக்கு குணமானவன பாம்பே போயிடுங்களா இல்ல இங்கதான் இருப்பீங்களா? என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? இனிமே என் பேரனும் என் பொண்ணு இங்கதான் தங்குவாங்க. வணக்கம் வக்கீல் சார். வணக்கம் ஐயா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. வாங்க போலாம். ஜீவா, தாத்தா உன்னை மேல வர சொன்னாரு. சரிங்க வக்கீல் சார், நமக்கு எங்கெங்க எவ்வளவு சொத்து இருக்குங்கிற விவரத்தை எல்லாம் எடுத்து வந்திருக்கீங்களே. நீங்க சொன்னபடி உங்க சொத்தையெல்லாம் டீட்டெயிலா இதுல எழுதிட்டு வந்திருக்கேன். யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதன்படி பிரிச்சு எழுதிடலாம். ஐயா, இதுல பிரிச்சு கொடுக்க என்னங்க இருக்கு? அதான் உங்களோட மகளும் பேரனும் வந்தாச்சுங்களே. தாத்தாவோட சொத்து பேரனுக்கு தானே சட்டமே இருக்கும்போது எல்லாத்தையும் ஜீவா பேர்ல எழுதி வச்சிடலாங்களே. அப்புறம் அவரா பார்த்து யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதன்படி செய்யட்டும். அதுதானுங்களே நியாயம். என்ன வீட்டு வேலை பாக்குறவன் கோர்ட்டு வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். தாத்தா, அம்மாவுக்கு உடம்பு குணமாகட்டும், அதுக்கப்புறம் சொத்து பிரிக்கிறத பத்தி பேசிக்கலாமே. இது கரெக்ட் தாத்தா. அப்புறம் என்ன, அதான் தம்பியை சொல்லிட்டாருல்ல, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க வாங்க. இதுல கொஞ்சம் ஊத்தியா? 1 வருஷமா 2 வருஷமா 30 வருஷம் 30 வருஷமா காத்துட்டு இருந்த நம்ம நினைப்புல மண்ணை எள்ளி போட நினைக்கிறேன். அந்த நீ புலம்புற கொஞ்சம் நிறுத்தியா? எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும். என்னையா யோசனை பண்ண போற? எப்படியாவது உன் பொண்ணை அவன் கட்டி கொடுத்து சொத்து பூரா சுருட்டலான்னு பாக்குறியா? என்னையா பைத்தியாரத்தனமா என்ன பேசுற? பைத்தியக்காரத்தனமா? அன்னைக்கே சகல சொன்னா பெருசா போட்டு தள்ளிட்டு சொத்தை 4 பேர் பிரிச்சுக்கலான்னு. அப்ப நீங்க 2 பேர் கேட்டீங்களா? தாத்தா சொத்து பேரனுக்கு தானே அந்த வேலைக்காரக்காரன் நல்லா போட்டு கொடுத்துட்டான். பெருசும் பேக் அடிச்சிச்சுல்ல. புதையல் காத்த பூதம் மாதிரி ஆகி போச்சு நம்ம நிலைமை. இப்போ ஒண்ணு கெட்டு போலையா? அம்மாவி மகனையும் போட்டு தள்ளிடுவோம். கடவுளே, இவ்வளவு நாளும் பிரிஞ்சிருந்த என் பொண்ணையும் பேரனையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இனிமேலாவது என் சொந்த பந்தங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா என் கூட இருக்கிறதுக்கு வரக்கூட பெருமாளே. இவ்வளவு காலம் உன்னையும் உங்க அம்மாவையும் பிரிஞ்சிருந்ததுக்காக என்ன மன்னிச்சிருப்பா. இத உங்க அம்மா நெத்தியில பூசி விடு. அம்மா, இந்த வீட்டை விட்டு போகலாம் தான் நினைச்சேன். ஆனா என் முடிவை மாத்திக்கிட்டேன். இந்த வீட்டுல சொத்துக்காக உங்களை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க சில பேர். ஏற்கனவே பிரிஞ்சு போன நீங்க எல்லாம் இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க.
இந்த விஷயத்தை போய் பெரியவர்கிட்ட சொல்லி அவர் சந்தோஷத்துக்கு எடுக்க நான் விரும்பல. சரியோ தப்போ, உங்களுக்கு நினைவு திரும்புற வரைக்கும் உங்க மகனா இருந்து உங்க உயிரை காப்பாத்துறத முடிவு பண்ணிட்டேன். அம்மா, நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க உயிருக்கு எந்த ஆபத்து வராது. ஜட்ஜோட பிள்ளையாரா நீ? உயிரோட இருக்க மாட்டேன். உன் புருஷன் கிட்ட சொல்லி வை, என் விஷயத்துல தலையிட வேண்டாம். விடுங்கடா. டேய் சொல்றா, பணத்தை எங்கடா வச்சிருக்க? சொல்லி தொலைடா. சொல்லு சொல்லு. கறிக்கிட்டு சொரிஞ்சு விடு. மூக்கு சொரிஞ்சா சொல்லிடுவியா? இப்ப சொல்லு. ஐயோ, மறுபடியும் தலைய தொங்க போட்டுட்டானே. இவனை எங்க அடிச்சா உண்மை வெளியில வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏய் முட்டை வச்சி, அந்த உருட்டுக்கட்டை எடுத்துட்டு போய் அவனை நடு மண்டையில ஒரு போடு போடு. சொல்றா. என்ன மண்டையில அடிச்சு மூளைகையில கலக்கிட போகுது. அப்புறம் யாரா பாசுக்கு பதில் சொல்றது? சட்டி தலையான நல்ல ஒரு ஐடியாவை கொடுத்துடலாம். மென்டல் மாதிரி மெயின்டைன் பண்ணிட வேண்டியதான். நான் எங்க இருக்கேன்? நம்பர் 2 தனியாசலம் தெரு, டி நகர், சென்னை 17. என்ன பொண்ணுங்கெல்லாம் என்ன பார்த்து ஏன் சிரிக்குது? சிரிக்கிறோமா? சீரியஸா இருக்கண்டா. நாங்க தான் பணத்தை உன் வண்டியில போட்டோம். பணத்தை பேக்ல போடுவா இல்லடா உண்டியில போடுவா? நீங்க எல்லாம் என்னடா வண்டியில போட்டுருக்கீங்க? டேய், நாங்க ரொம்ப கோவமா இருக்கோம். பணத்தை எங்க வச்சிருக்க சொல்லு. பணம் பணம் ஐயோ, பணம் பணம் இவனுக்கு. பணம் 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 ஏய், பணம். என்னடா பணம் கேட்டா பாட்டு பாடுற? அடிக்க வேணாம், உர்ற முதலாளிட்ட பேசிக்குவோம். முதலாளி, நான் தாங்க. பணத்தை கேட்டா ஏதோ உளறான். நடந்த ஆக்சிடென்ட்ல ஏதோ மென்டல் ஆயிட்டான் போல இருக்கு. மென்டல் ஆயிட்டானா? ஆமாங்க முதலாளி. அவனை மென்டல் ஆஸ்பத்திரி கூட்டு போடா. சரிங்க. டேய், இவனை மென்டல் ஹாஸ்பிடல் கூட்டு போங்கடா. தள்ளி விட்டு போறேன். விட மாட்டேன். நான் தள்ளி விட்டுருவேன். விட மாட்டேன். வெட்டியா புடிச்சிட்டுங்க. என்ன நடக்குது? ஆபரேஷன் பண்ணி கிட்னில இருந்து கல் எடுக்கறாங்கடா. ஆபரேஷன் சக்சஸ். இந்த கல்லு தானே உன்னை இவ்வளவு நாள் பாடுபடுத்துச்சு. எந்திரிப்பா, எந்திரிப்பா. எது? எங்க? ஏழ்வாடு பேச ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? போ. ஏமா, நாலு பைத்தியங்க என்ன தொடச்சிட்டு வந்து இங்க பாருங்க. என் கண்ணத்துல எல்லாம் கடிச்சிருச்சுங்க. ஓடாதா? ஸ்டாப் ஸ்டாப். 4 பேரும் ஒரே வார்த்தையை கோரஸா சொல்லிட்டு இருக்கானுங்க. ஓடாத ஓடாதன்னு. ஆமா, நான் நின்னுட்டு இருக்கேன்டா. ஆமா ஆமா கன்ஃபார்ம் அவங்க பைத்தியம் தான்.